நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களாப்பா நீங்க? இப்போ நம்மளோட லீகல் லாயர்ஸ்க்கும் இதை வாட்ஸ்அப் பண்ணி எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் வரல. பட் இங்க இருக்க லாயர் எங்க அந்த பொண்ணு எங்கம்மா அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க போன்ல. ஒரு 2 நிமிஷம் இருங்க. கிளாரிட்டியா பேசணும். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ஏன்னா இது சட்ட ரீதியான விஷயங்களை கேட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லுவோம். ஐயா நீங்க பேச வேண்டிய விஷயம் தயவு சொல்லுங்க. ஏன்னா அவங்க சட்ட ரீதியான விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஐயா பேசும்போது தயவு செய்து குறுக்கிட வேண்டாம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம கேட்கணும். அப்புறமா தான் நம்ம சொல்லணும். நம்ம சத்தம் போடக்கூடாது. யாரும் தயவு செய்து எந்திரிக்காதீங்க. அங்க நிக்கிற நண்பர்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுறாங்க. நிக்கிறவங்க தயவு செய்து உட்காருங்க. உட்கார சொல்லுங்க. நமக்கு பின்னாடி இருக்கவங்க உட்கார சொல்லுங்க. நம்ம செயின் போட்டவங்களை தவிர அங்க முன்னாடி யாருமே நிக்காதீங்க. உட்காருங்க. தயவு செஞ்சு உட்காருங்க. காவல்துறை நம்மளோட சில விஷயங்கள் பகத்துக்கும் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் உட்காருங்க. இந்த 6-7 நாட்களாக தூக்கம் இல்லாம நம்மளோடு இங்க பாருங்க தலைவர்களே, 8வது நாள் நேற்று நான் சொன்னேன் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுவேன்னு சொன்னேன். அந்த டிராப்ட் வந்திருக்கு. அது உண்மையா போய் லாயர் படிச்சிட்டு இருக்காங்க. லாயர் படிப்பாங்க, சீனியர் லாயர் சொல்லுவாங்க. எல்லாம் தெளிவானதுக்கு அப்புறம் தான் நம்ம போவோம். தெளிவானதுக்கு அப்புறம் தான் போவோம். நம்ம லாயர் பேசுறாங்களா? நம்ம லாயர்ஸ் வந்து 1 நிமிஷம் அங்க யாரு கைதட்டி உட்கார வைங்க. நம்ம உட்கார தயவு செஞ்சு பேசுறது கேட்கணும். தயவு செஞ்சு நான் பேசுறவங்க எல்லாத்தையும் கேட்குதா? அமைதியா இருந்தீங்கன்னா தான் நான் கேட்கும். நீங்க சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கேட்காது. நம்ம லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அவர் என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஆர்டர் காப்பி. நாளை சட்டசபையில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட போகிற டிராப்ட் தேவைப்படுது. அது தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த கையெழுத்தே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இந்த காப்பியில வந்து எங்க டிராப்ட் காப்பிங்கம்மா, இதுல சைனும் இல்ல சீனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இதை குறை சொல்ல வேணாம். இது நாளைக்கு சட்டசபையில அவங்க தீர்மானமா நிறைவேற்ற போற இன்னைக்கு தீர்மானமா நிறைவேற்றக்கூடிய டிராப்ட் வந்தாதான் அதுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தெளிவா சொல்ல முடியும்னு நம்ம லாயர் சொல்லியிருக்காங்க. இங்க இது வந்து நம்ம வச்சிருக்க லாயரு அவங்க கேட்டு சொல்லிட்டாங்க. இங்க இருக்க லாயர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இப்போ வந்து அவங்க கொடுத்தது வந்து வெறும் காப்பி தான் கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அது வந்து லீகல் டிராஃப்டிங் வந்து அபிஷியல் கசட்ல போட்டு வரும். அந்த ஆர்டர் காப்பி தான் வந்து நமக்கு அமெண்ட்மெண்ட்ல வரும். அதை தான் வந்து நம்ம நம்பணுமோ ஒழிய இது வந்து ஜஸ்ட் ஒரு காப்பி தான். நமக்கு கொடுத்திருக்கிற வெறும் காப்பி தான். அதனால இன்னைக்கு அவங்க அசம்பிளில என்ன பாஸ் பண்றாங்களோ அந்த முத்திரையோட வரும். அபிஷியல் கசட் G1 போட்டு அந்த நம்பர்ஸோட வரும். அந்த மாதிரி வரதுதான் வந்து நம்ம நம்பணுமோ இல்லைய. இத வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். என்ன பண்ணணும் போட்டிருக்காங்க சார். ஆனா அபிஷியல் கசட் சிக்னல் இல்ல. அதனால நம்ம வெயிட் பண்ணிட்டோம். இன்னைக்கு அசம்பிளில இன்னைக்கு யாரும் கத்துனீங்கன்னா இங்க ஒண்ணும் நடக்காது. உங்களோட கிளாப்ஸ் எல்லாம் இங்க வேண்டாம். நம்ம தெளிவான பேச்சு தான் வேணும். நம்ம என்ன சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்கன்றத நம்மளுக்கு புரியணும். நம்ம புரியாம நம்ம பாட்டுக்கு கத்துனோம்னா இங்க ஒண்ணுமே நடக்காது. கொஞ்சம் அமைதி. எதுக்குமே கை தட்டாதீங்க. இங்க கை தட்டுறதுக்காக வரல. இன்னைக்கு இந்த தெளிவா பேசணும். ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன சொல்றாங்க, நம்ம என்ன சொல்றோம்ன்றத பாப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முடிஞ்சா உட்காருங்க. உட்கார்றது பெரிய பலம், உதவி. யார் யாரெல்லாம் இந்த இதுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உட்காருங்க. இந்த சைடு உட்காருங்க. ஏன் இந்த சைடு நிக்கிறீங்க? உட்காருங்க. தயவு செஞ்சு உட்காருங்க. இப்போ போலீஸ் ஐயா பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருடைய சார்பா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் முன்வைக்கிறோம். எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா லாயர்ஸ் உங்களோட உட்கார்ந்து பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அது சரியான முறையில இருந்தா எந்திரிச்சு போய் நாங்க கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கோம்.
இருக்கும்ல நம்ம சட்டத்துக்கு இடையூறு பண்ணல இல்ல, சட்டத்தை நம்ம மதிக்க தான் வந்திருக்கோம். அப்ப நமக்கு சட்டப்படி நடக்கிறத நம்ம மதிக்க தான் வந்திருக்கோம். இப்ப லாயர்ஸ் இங்க வரேன்னு சொல்றாங்க, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வரேன்னு சொல்றாங்க. அதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்குறாங்களா இல்லையான்னு ஐயா அவங்க தான் சொல்லணும். ஐயா நீங்க பேசலாம் ஐயா. தயவு செஞ்சு சொல்றேன், அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் என்ன சொன்னாலும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. கை தட்டுறதோ கூச்சல் போடுறதோ எதுவுமே இருக்க கூடாது. அப்பதான் ஐயா என்ன சொல்றாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெளிவா தெரியும். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. கேக்குதா? இப்ப பேசுற சகோதரி அவங்க சொன்னாங்க இது வந்து அபிஷியல் காப்பி இல்ல, அது மாதிரி சொன்னாங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரி நீங்க கை தட்டுறதோ ஆர்வம் பண்றதோ கடைசியா பண்ணுங்க, அதுவரையும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து படிச்சவங்க, நல்லா உலக விஷயங்கள் தெரிஞ்சவங்க, அரசு வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க. இப்ப இது வந்து இந்த ஆர்டினன்ஸ் வந்து அவசர சட்டம் அப்படிங்கிற இது நீங்க எல்லாம் முதல்ல கோரிக்கையா வைத்ததனுடைய அடிப்படையில் அந்த அவசர சட்டம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எல்லா தடைகளையும் உடைத்து இந்த சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். இந்த சட்டம் என்பது அவசர சட்டம் என்று எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், சட்டசபை கூடாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவசரமாக சட்டம் இயற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் போது அவசர சட்டம் என்று சொல்லக்கூடிய ஆர்டினன்ஸ் என்பதை இயற்றுவார்கள். அதன் பொருள் ஒரு சில பேர் இது 6 மாதத்திற்குள் முடிந்துவிடும் அப்படி என்று ஒரு தவறான ஒரு தகவலை சொல்லுகின்றார்கள். அது தவறான தகவலாகும். 6 மாத காலக்கேடு என்பது எதற்காக என்றால், இந்த ஆர்டினன்ஸ் அதாவது அவசர சட்டம் இயற்றி 6 மாதத்திற்குள் சட்டசபை கூடும் போது அந்த சட்டசபையிலே அந்த ஆர்டினன்ஸை முறையாக அறிமுகப்படுத்தி முறையான சட்டமாக முறைப்படுத்துவார்கள். அதுதான் இயல்பாக இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த அடிப்படையிலே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக இந்த ஆர்டினன்ஸ் இயற்றப்பட்டு இது இன்றைக்கு சட்டசபை ஆரம்பிக்கின்றது. ஓரிரு தினங்களில் சட்டசபை ஆரம்பித்தால் இன்று கவர்னர் உரையுடன் ஆரம்பிக்கும். அதைத் தொடர்ந்து ஓரிரு தினங்களில் இந்த ஆர்டினன்ஸ் சட்டசபையில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது ரெகுலரைஸ் செய்யப்படும். ரெகுலரைஸ் பண்ணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து சட்டம் இல்லையா அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து முந்தா நாள் அந்த ஆர்டினன்ஸ் போட்ட டேட்ல இருந்தே இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்து விட்டது. சட்டசபையில் அது முறைப்படுத்தப்பட்ட பின் முறையான சட்டமாக வரும். அதுதான் ஆர்டினன்ஸுக்கும் இந்த சட்டத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இது அரசு நடைமுறையில் சட்டமன்ற பாராளுமன்ற நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இது முதல் தகவல். இரண்டாவது தகவல், இங்கே ஒரு ஜியோ காப்பியோ அல்லது ஆர்டினன்ஸ் காப்பியோ தவறான ஒரு காப்பியை கொண்டு கொடுத்துவிட்டு இத்தனை மீடியா நண்பர்கள் இருக்கின்றார்கள், எல்லாரும் வந்து லைவ் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல வந்து உங்ககிட்ட வந்து தவறான காப்பியோ இல்ல தவறான தகவலோ சொல்லிட்டு நான் வந்து போக முடியாது. நான் ஒரு பொறுப்பான காவல்துறையில ஒரு பொறுப்பான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. நான் வந்து தவறான தகவலை உங்களுக்கு சொல்லிட்டு நான் உங்களை வந்து ஏமாத்திட்டு போறதுக்கு முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அரசும் சரி காவல்துறையும் சரி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத நம்ம தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அதுல வந்து யாரும் தவறான ஜியோவை காமிச்சோ இல்ல தவறான ஆர்டினன்ஸை காமிச்சோ தவறான தகவலை சொல்லியோ ஏமாத்திட்டு போக முடியாது. அது வந்து நாங்க எல்லாருக்கும் பதில் சொல்லணும். உங்களுக்கு தெரியும், நாளைக்கு நான் தவறான தகவல் உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க என்ன கோர்ட்டுக்கு இழுக்க முடியும். அதனால என்னைக்குமே வந்து அதை சொல்ல மாட்டோம். அது வாய்ப்பு இல்லைங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இந்த ஆர்டினன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இதன் மூலம் ஜல்லிக்கட்டுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் இருக்குது.
நிரந்தர தீர்வுக்காகத்தான் இந்த ஆர்டினன்ஸ் இயற்றப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது குறிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஜல்லிக்கட்டினுடைய சட்ட போராட்டத்தினுடைய வரலாறை பார்த்தோமானால் உங்களுக்கெல்லாம் தெரியும். 2006 ஆரம்பித்து இந்த 2017 வரை என்னென்ன நிலையில் என்னென்ன தடங்கல்கள் வந்திருக்கின்றன, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை உங்களுக்கு தெரியும். 2009 ஜல்லிக்கட்டு சட்டம் இயற்றப்பட்டு அது 2010 சுப்ரீம் கோர்ட்டால் அது உறுதிப்படுத்தப்பட்டு 2011 அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதன் விளைவாக மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டால் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லும் போது அது ஸ்டே செய்யப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு 2 ஆண்டுகள் பிரச்சனை இருந்து அந்த தடையை, அந்த ஸ்டே வந்ததை எப்படி சரிப்படுத்துவது என்பதற்காக சட்ட வல்லுநர்களை ஆராய்ந்து அரசு இயற்றியதுதான் இந்த ஆர்டினன்ஸ். இதன்படி பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ், அதாவது மிருக வதை தடை சட்டம் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு சட்டத்திலே இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு 22, சட்டப்பிரிவு 22 என்பது காட்சி அதாவது பெர்ஃபார்மிங் அண்ட் எக்ஸிபிஷன் அனிமல்ஸ் அந்த லிஸ்ட் வந்து மத்திய அரசு தயாரிக்கலாம் அப்படிங்கறதுதான் அந்த செக்ஷன் 22. அதன்படிதான் 2011 அந்த காளை மாட்டை வந்து அந்த பிரிவுல அந்த வரிசையில கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த ஆர்டினன்ஸ் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு மத்திய சட்டமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாநிலத்தில் நிலவக்கூடிய சிறப்பு சூழ்நிலைகளை பொறுத்து அந்த மாநிலத்திற்கான சட்ட திருத்தத்தை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளது. அந்த சட்டத்தை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் சட்டப்பிரிவு 22 காட்சி பொருளாக காளையை வரிசைப்படுத்திய அந்த சட்டப்பிரிவை தமிழ்நாட்டிற்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு விலக்கு அளித்து இந்த ஆர்டினன்ஸ், இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த ஆர்டினன்ஸ் என்பது அந்த காளையை, அந்த எக்ஸிபிஷன் அனிமல்ஸ் அந்த லிஸ்ட்ல கொடுத்து அந்த எக்ஸம்ஷன் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறதுனால ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எந்த தடையும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நேத்து வந்து 4 இடங்கள்ல வந்து ஜல்லிக்கட்டு நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு அமைச்சர் ஒருத்தரும் அதை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். இந்த சூழல்ல வந்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுத்துள்ளது என்பதுதான் நாங்கள் சட்ட வல்லுநர்களும் ஆராய்ந்ததும் சரி. இந்த சட்டத்தை இயற்றுவதற்கு முன்பு அரசும் அனைத்து ஆலோசனைகளையும் செய்திருக்கின்றது. இன்னொரு கேள்வி கூட ஒரு சில பேர் கேட்டார்கள். மத்திய அரசினுடைய துறைகள், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், இது மாதிரி ஒரு 4-5 துறைகள் இருக்கின்றன. அந்த துறைகள் எல்லாம் இதற்கு அனுமதி கொடுத்துள்ளார்களா என்று கேட்கிறார்கள் ஒரு சில பேர். இந்த சட்டம் உங்களுக்கெல்லாம் நீங்க நியூஸ் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆர்டினன்ஸ் முன்வரைவு ஆரம்பிச்சதிலிருந்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு எந்தெந்த துறைகளினுடைய முன் அனுமதி வாங்க வேண்டுமோ அதை வாங்கி மாண்புமிகு ஜனாதிபதியினுடைய உத்தரவுக்கு பின்பு, அதன் பின்பு நம்முடைய ஆளுநருடைய உத்தரவு பெறப்பட்டுதான் இந்த அரசாணை, இந்த ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆக ஜல்லிக்கட்டை பொறுத்தவரைக்கும் சட்டத்தில் இருந்த அனைத்து தடைகளும் இதன் மூலமாக நிரந்தரமாக நொறுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் எல்லாம் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அடிப்படையிலே எந்த நோக்கத்திற்காக கடந்த 5 நாட்களாக 6 நாட்களாக நீங்கள் அமைதியுடன் போராடி வருகின்றீர்களோ அந்த ஒரு போராட்டத்திற்கு இதைவிட ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து, எல்லாருடைய கருத்தும் கூட. பல்வேறு ஊடகங்களிலே நடத்தி வருகின்ற விவாதங்களையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அந்த வகையிலே எந்த காரணத்திற்காக நீங்கள் போராடினீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறப்பட்டுள்ளது. அந்த நோக்கம் நிறைவேறிய பட்சத்தில் நீங்கள் இங்கே இத்தனை கூட்டமாக கூடியிருக்கின்றீர்கள். தயவு செய்து இதனை உணர்ந்து அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறை சார்பாக உங்களுடன் வேண்டுகோளை வைக்கின்றோம். நாங்கள் காவல்துறை நண்பர்கள் யாருமே உள்ள வர மாட்டாங்க. நீங்க தயவு செய்து வாலண்டியர்ஸ் இருக்கீங்க, எல்லாரும் கேட்டிருக்கீங்க. இந்த தருணத்தில் அமைதியாக அனைவரும் கலைந்து செல்லுமாறு உங்களை வேண்டுகோள் விடுத்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தயவு செய்து ஒவ்வொருத்தரா கலைஞ்சு போங்க. தயவு செய்து கலைஞ்சு போங்க.
நாங்க காவல்துறை யாரும் உள்ள வரல, நீங்களா தயவு செய்து கலைஞ்சு போங்க.